புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய புதுப்பித்தல் சம்பந்தமாக இங்கே 5 மாவட்டத்தின் செயலாளர்கள், தலைவர்கள் மற்றும் ஒன்றிய பேரூர் நகர நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கின்றோம். இது ஒவ்வொரு முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற நிகழ்வு. இதை நீங்கள் எல்லோரும் வேகமாக இந்த வேலைகளை செய்ய வேண்டும், விரைவில் முடிக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அதை நான் சொல்ல மாட்டேன், நாம் தான் சொல்லுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது, யாரும் நீங்க எல்லாம் நீங்க தான் பாட்டாளி கட்சி. நீங்க கட்சி கிடையாது. இதுல என் சொத்தோ இல்லாட்டி டாம சொத்தோ இந்திய சொத்தோ யார் சொத்தோ கிடையாது. இது நீங்க தான் பொதுக்குழுல முறையாக நீங்க செல்போனை கொஞ்சம் ஓரம் வந்தா இந்த என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டராக நான் செயல்படுவேன். போவோம். ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஒரு 5 மாவட்டங்கள், மாலையில் ஒரு 5-6 மாவட்டம், நாளை காலையில் ஒரு 5 மாவட்டம், நாளை மாலையில் ஒரு 6 மாவட்டம், வருவாய் மாவட்டம் நான் சொல்றேன். நாளை மறுநாள் காலையில் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து மாவட்ட மாநில நிர்வாகிகளை சந்தித்து நாம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும். நம்முடைய இடமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா நம் கட்சியை தொடங்கியிருந்தார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். அதில் உங்களில் ஒருவனாக, முதல் தொண்டனாக உங்களோடு சேர்ந்து நம் கட்சியை போன்று தமிழ்நாட்டில் எந்த கட்சி கிடையாது. அவ்வளவு கொள்கைகள், கோட்பாடுகள், செயல்திட்டங்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிதான் நம்முடைய இலக்கு. அதை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நமக்குள் எந்த ஒரு வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த புதிய உறுப்பினர்களை, இளம் உறுப்பினர்களை சேருங்கள். இருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது அடுத்த 3 வாரத்திற்குள் நடைபெற வேண்டும். இதற்கு எப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே மேடையில் இருக்கின்றவர்களால் நானும் மேடையில் சொல்லுவோம். வேகமாக நீங்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரும் அன்போடு ஆசையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஊடக நண்பர்கள் நீங்கள் கொஞ்சம் போகலாம். ஏன்னா இதெல்லாம் எங்கள் உட்கட்சி எப்படி நாங்கள் செயல்திட்டம்லாம் அதனால இது போன்ற ஊடக ஆதரவுகளுக்கு நாங்கள் செய்த போராட்டத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி ஆதரவு. அதனால எது எதிர்பார்த்து வராதிங்க.
இது செய்தி. அதனால நீங்க வீட்டுக்கு போயிடலாம். தயவுசெய்து நன்றி, வந்ததுக்கு நன்றி. நான் உங்களுக்கு நேரம் இருக்கிறேன், உங்களுக்கு சந்திக்கிறேன். சிறப்பு சந்திப்பு ஒன்று விரைவில் நடைபெறும். உங்க மனசுக்கு நீங்க